ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் சினிமா நடிகர்கள் நடிகைகள் பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லிட்டு எல்லாரையுமே ரொம்ப சோகத்துக்கு உள்ளாக்கி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நடிகர் ஜீவாவுடைய அப்பாவும் மற்றும் ப்ரொடியூசரும் ஆகிய ஆர்பி சௌத்ரி அவங்களுடைய கார் விபத்து மரணம் தாங்க. எஸ், அவர் நேற்று ஒரு கார் விபத்துல உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் எல்லா மக்களையும் ரொம்ப சோகத்துக்குள்ளாக்கி இருக்கு. யாராலையுமே தாங்கிக்க முடியாத இந்த சம்பவம் நேத்து நடந்திருக்குங்க. அதாவது ஆர்பி சௌத்ரி மற்றும் இந்த ஜீவா இவங்களுடைய குடும்பத்துடைய பூர்வீகம் ராஜஸ்தான் உதய்பூர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு. இவங்களுக்கு ராஜஸ்தான் தாங்க சொந்த ஊர். அங்கதான் சொந்த மண்ணு, சொந்த மக்கள். அங்க அந்த இரும்பு பிசினஸ் சொல்லிட்டு எல்லாமே அங்கதான் போய்கிட்டு இருக்கு. என்னதான் ஆர்பி சௌத்ரி மற்றும் ஜீவா அவங்களுடைய குடும்பம் இங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்றது நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்க சென்னையில செட்டில் ஆனாலுமே அப்பப்போ ராஜஸ்தான் போறது, அங்க இருக்கிற பிசினஸ பாக்குறது, தாய்வழி பிள்ளைகளை பாக்குறது, சொந்த ஊரு சொந்தமான பாக்குறதுன்னு சொல்லிட்டு ஆர்பி சௌத்ரி அவர்கள் அப்பப்போ ராஜஸ்தான் போயிட்டு வர்றது வழக்கம். சோ வழக்கம் போல ஆர்பி சௌத்ரி அவர்கள் அங்க பிசினஸ பாக்குறதுக்கு, சொந்தக்காரங்களை பாக்குறதுக்காக சில நாட்களுக்கு முன்னாடி அவர் ராஜஸ்தான் போயிருக்காங்க. அங்க போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அப்படி லோக்கல் அப்படி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நேத்து பாத்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான் மாநிலத்துல உதய்பூர் அந்த ஹைவேல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு லாரி வந்திருக்குங்க, பெரிய கண்டெய்னர் லாரி. சோ அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்ததா சொல்றாங்க. அது தாறுமாறா ஆர்பி சௌத்ரி மற்றும் அவங்களோட உறவினர்கள் வந்துகிட்டு இருந்த நீங்க போட்டோல பாக்குற இந்த கார் மேல பயங்கரமா மோதி இருக்குங்க. இதுல ஆர்பி சௌத்ரி அவர்கள் பயணிச்ச இந்த கார் ஒரு மாதிரி உருக்குலைஞ்சு போச்சு. சோ இந்த மோசமான விபத்துல உருக்குலைஞ்சு ஆர்பி சௌத்ரி அவங்களுடைய காரு கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டுக்கு லெப்ட்ல தடுப்பு அமைச்சிருப்பாங்க பாத்தீங்களா, காங்கிரீட்ல, அதுல போயிட்டு பயங்கரமா மோதி இருக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல அந்த லாரி வந்த வேகத்துல சைடுல மோத இவங்க ஆர்பி சௌத்ரி அவங்களோட கார் நிலை தடுமாறி ஒரு மாதிரி ஸ்கிட் அடிச்சு சைட்ல போயிட்டு விட்டுருக்காங்க. இதுல அந்த கார் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. சோ இந்த சம்பவம் நடந்த உடனே ஃப்ரண்ட்ல இருந்த ஏர்பேக் ஓப்பன் ஆயிருக்குது. சோ என்னதான் ஏர்பேக் அப்படி ஓப்பன் ஆனாலுமே அவங்களுடைய தலையில இருந்து எல்லாத்தையும் அவங்க காப்பாத்தினாலுமே உடம்புல நிறைய காயங்கள். ஏன்னா கார்ல அந்த ஃபுல்லா இரும்பு பகுதி எல்லாம் டேமேஜ் ஆகி அடிச்சு ஒட்டாச்சு ஒவ்வொன்னு ஒரு பக்கம் குத்தி ரொம்ப ஒரு மாதிரி உருக்குலைஞ்சு கிடக்குற நீங்களே பாருங்க. இதுல கார்ல பயணிச்ச 4 பேர், ஆர்பி சௌத்ரி உட்பட 4 பேருக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கு, படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. சோ படுகாயம் அடைஞ்ச எல்லாரையுமே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்னதான் கொடுத்தாலுமே ஆர்பி சௌத்ரி அவங்களுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டதால அன்கான்சியஸ் போயிட்டு அவர் உயிரிழந்துட்டாங்க. இந்த துயர சம்பவத்துக்கு அப்புறமா தான் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களும் சொந்தக்காரங்களும் சென்னையில இருக்கக்கூடிய ஜீவாவுக்கும் அவங்களோட உறவினர்களுக்கு சென்னையில இருக்கக்கூடிய மற்ற ஆட்களுக்கு கால் பண்ணி, அப்பா இந்த மாதிரி உங்க அப்பா வந்துகிட்டு இருந்தாங்கப்பா, இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு, உங்க அப்பா தவறிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நடிகர் ஜீவா அவர்கள் அவ்வளவு கதறி அழுதுருக்காருங்க அந்த மனுஷன். சோ நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜீவா விஜய் அவங்களுடைய அந்த வெற்றிக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. அவருடைய வீடுகள்ல இருந்து வெளியில அப்படியே விசில் அடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணாரு. அந்த காட்சியெல்லாம் நீங்க சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க. நடிகர் ஜீவா விஜயோட வெற்றிக்கு விசில் அடிச்சு கொண்டாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்த அந்த ஜீவா மனுஷனுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் அவர் காதுக்கு வந்திருக்குங்க. மாசம் மாசம் எப்பயும் போல அப்பா ராஜஸ்தான் போயிட்டு பிசினஸ் விஷயமா பாத்துட்டு வருவார்ல, அதே மாதிரி போயிருக்காரு. ஓகே, இன்னொரு நாள் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்த ஜீவாவுக்கு அப்ப தெரியல நம்ம அப்பா போற இடத்துல இந்த மாதிரி ஆயிடும், இதுக்கப்புறம் நம்ம அப்பாவை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்க செய்தியை கேட்ட உடனே அவ்வளவு தேம்பி தேம்பி அழுதுருக்காருங்க. ஆனா அதுக்கப்புறமா ஜீவாவோட வீட்டுக்கு சொந்த பந்தம் எல்லாருமே அழுவாதாப்பான்னு சொல்லிட்டு அவரை தேத்தினாலுமே அப்பாவை இழந்த கஷ்டம் ஒரு மகனுக்கு மட்டும்தாங்க தெரியும். சோ இந்த கார் விபத்துல பலியான ஜீவாவுடைய அப்பா ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய உடலை ராஜஸ்தான் அந்த உதய்பூர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம சென்னை கொண்டு வரதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில மணி நேரங்கள இங்க வந்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறமா சிட்டி சென்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டுல வச்சு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த போறாங்க. நிறைய நடிகர்கள், நடிகைகள், தலைவர்கள், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அங்க வர ரெடியா இருக்கிறாங்க. டைரக்டர் விக்ரமனை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பல ஹிட்டான குடும்ப படங்களை கொடுத்தவரு. அவருடைய டைரக்ஷன்ல 1990வது வருஷத்துல வெளிவந்த புது வசந்தம் முரளி நடிச்சிருப்பாங்க. சோ அந்த படத்தோட ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடியூசர் எல்லாருமே ஆர்பி சௌத்ரி தான். சோ அந்த புது வசந்தம் படம் தான் ஆர்பி சௌத்ரி அவங்களுக்கு முதல் படம். முதல் படமே அவ்வளவு வெற்றிங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா தான் சொந்த காசை போட்டு சூப்பர் குட் பிலிம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு ஆர்பி சௌத்ரி. அண்ட் அதுக்கப்புறமா நிறைய புது புது நடிகர்களுக்காகட்டும், புது புது டைரக்டர்களுக்காகட்டும் அவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்திருக்காரு, வாழ்க்கை கொடுத்திருக்காரு. அவங்களுடைய படங்களுக்கு இவர் நம்பி ப்ரொடியூசர் பண்ணியிருக்காருங்க. ஏகப்பட்ட ஹிட் படங்களை கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்களை இப்ப நமக்கு நல்ல ஒரு சிஎம்மா தெரிஞ்சாலுமே ஒரு காலகட்டத்துல விஜய் அவர்களுடைய பல ஹிட் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணது, விஜய் அவர்கள் மேல நம்பிக்கை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணதே ஆர்பி சௌத்ரி அவர்களா. சோ இந்த மாதிரி அந்த சூப்பர் குட் பிலிம்ஸ்ல எவ்வளவோ படங்கள் இருக்குதுங்க. இவ்வளவே கண்ணாத்தாள் படம், அந்த படத்தோட டைரக்டர் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க,
பணம் போட்ட பணம் எல்லாமே போச்சு, ஊரை விட்டு கிளம்பலான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கண்ணாத்தாள் படத்தோடைய அந்த கதை நான் எழுத நேரிட்டது. நேரம் ஆர்பி சௌத்ரி அவங்க கிட்ட போனேன். ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கடன்ல இருக்கேன்ற தெரிஞ்சுக்கிட்டு என்னை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு நான் அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன். எனக்கு கடன் இல்ல. ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட டைரக்டர்கள் வந்து அவங்க எடுத்த படம் வந்து மண்ணக்கவி அவங்க திரும்ப சொந்த ஊருக்கே போகலாம் அப்படின்ற நிலைமை வரும்போதுதான் அவங்களுக்கு ஒரு படத்துக்கான ப்ரொடியூசிங் பண்ணி அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தது ஆர்பி சௌத்ரி அவர்கள். இப்ப நீங்க சொசைட்டில பாக்குற பெரிய பெரிய நடிகைகள், பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய டைரக்டர் எல்லாருமே அதுல முக்காவாசி பேர் ஆர்பி சௌத்ரி அவங்களுடைய அந்த படங்கள் மூலமா வெளியே தெரிய வந்தவங்க தான். சோ அவங்க என்றென்றுக்கும் ஆர்பி சௌத்ரி அவங்களுக்கு வந்து கடமைப்பட்டவங்க. சூப்பர் குட் பிலிம்ஸ் அந்த ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 99 படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய 100வது படம் விஜய் அவர்களை வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்பி சௌத்ரி பிளான் பண்ணதா கே.எஸ். ரவிக்குமார் வந்து ஒரு சில இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆர்பி சௌத்ரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பா ஏற்படக்கூடாது. அண்ட் விஜய் அவர்கள் வேற சிஎம் ஆயிட்டார். இந்த விபத்துல மாட்டிக்கிட்டு படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட உறவினர்கள் கிட்ட போலீஸ்காரங்க விசாரணை பண்ணும்போது அவங்க கண்ணால பார்த்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க 7 போயிட்டு இருந்தோம் சார், ஒரு மினிமம் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருந்தோம். ஆப்போசிட்ல லாரி வந்தாங்க. நாங்க எப்பயும் போல எங்க லைன்ல போனோம், அவங்க லைன்ல வந்தாங்க. ஆனா திடீர்னு அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து சைடு வாக்குல வந்து எங்க மேல மோதிருச்சு சார். சோ வண்டியோட பின்பகுதியில பலமா தாக்குறதுனால வண்டி வந்து ஒரு மாதிரி நிலை குலைஞ்சு ஸ்கிட்டான மாதிரி போயிட்டு லெப்ட் சைட்ல போயிட்டு மோதிடுச்சு சார். அந்த நொடி எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல சார், எல்லாமே ஒரு நொடியில நடந்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாவம் தேம்பி தேம்பி அழுது போலீஸ்காரங்கிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்பி சௌத்ரி இந்த ராஜஸ்தான் பயணம் போனாங்க பாத்தீங்களா, அந்த டிராவல்ல ஜீவா அவர்களும் போயிருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த பயணம் வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களை பார்க்க பிசினஸ் ரிலேட்டடா போயிட்டு வர்றதா ஜீவாவை கூப்பிட்டு. ஆனா நடிகர் ஜீவா அவர்கள் வந்து ஒரு சில படத்துல கமிட் ஆயிருந்ததுனாலையும் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் சிஎம் ஆக போறாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. சோ ஒரு சில கமிட்டி இங்க இருக்கனால இந்த ட்ரிப் நீங்க போயிட்டு வாங்கப்பா, அடுத்த ட்ரிப் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. இஃப் இன் கேஸ் ஒருவேளை ஜீவாவும் போயிருந்தா என்ன நடந்திருக்கும் நினைச்சாலே ரொம்ப எனக்கு சங்கட்டமா இருக்கு. ஜீவா அவர்களுடைய அந்த குடும்பம், அவங்களுடைய அந்த பரம்பரை ராஜஸ்தான்ல இருந்து வந்தவங்க அப்படின்றதால அவங்களுடைய குடும்பத்துல இறுதி அஞ்சலி செலுத்துறது அப்படின்றது அது வேற மாதிரியான ஒரு சடங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வெளியில இன்னும் அந்த விஷயம் லீக் ஆகல. சோ ஆர்பி சௌத்ரி அவங்களுடைய உடல் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கான இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு அவங்களுடைய குடும்ப வழக்கப்படிதான் இறுதி அஞ்சலி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்பவே பாத்தீங்கன்னா எல்லா செய்தியாளர்கள், எல்லா மீடியாக்கள், பத்திரிகைக்காரங்க எல்லாருமே ஆர்பி சௌத்ரி அவங்களுடைய உடலுக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடிகர் ஜீவா அவங்களுடைய லேட்டஸ்டா வெளிவந்த படம் தலைவர் தம்பி தலைமையில். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். ஏன்னா நானே படத்தை போய் பார்த்தேன், அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, போரே அடிக்காம இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஹிட்டை பல வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்திருக்கா அப்படி ஜீவா. சோ அப்படி இருக்க நிலைமையில அதோட சக்சஸ் மீட், ஆடியோ லான்ச் எல்லாம் வச்சாங்க பாத்தீங்களா, அப்ப வந்து தான் பையன் சூப்பரா படங்கள் பண்ணிருக்கா, அப்படி பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹிட் படம் கொடுக்குறாரு, அவருக்கு ஒரு வகையில நல்ல விஷயம் அமைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மேடையில தன்னை பத்தியும் தான் பையனை பத்தியும் சில விஷயங்கள் பேசி அவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்காருங்க. எனக்கு பர்சனலா என்ன வருத்தம் தெரியுமாங்க, ஊருக்குள்ள ஏகப்பட்ட முள்ள மாறிங்க, பொறுக்கிங்க, ரவுடித்தனம் பண்றவங்க, பெண்களை சீரழிக்கிறவங்க, பல குடும்பத்தை தாலி அறுத்தவங்க, பல குடும்பத்தோட உலைய வச்சவங்க, பல மக்களுடைய சாபத்தை வாங்கினவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஆனா பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்தவங்க, பல பேருக்கு அட்ரஸ கொடுத்து, தொழிலை கொடுத்து, அவங்கள நல்ல முறையில முன்னேற்றுறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி படத்தை கொடுத்து அவங்கள முன்னேற்றிட்டு பல மக்கள் ஐயா நீங்க நல்லா இருக்கணும் சொல்லிட்டு வாழ்த்துற ஒரு மனுஷர், வாழ்ந்த ஒரு மனிதருக்கு இப்படியுமா ஒரு துர்மாரம் வரணும், கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆர்பி சௌத்ரி அவர்களை ஒரு ப்ரொடியூசரா, ஒரு நல்ல மனிதரா இந்த செய்தியை பாக்குற உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய ப்ரொடக்ஷன்ல வந்த படங்கள் உங்களுக்கு எது ரொம்ப ஹார்ட் டச்சா இருந்தது, மேலும் ஆர்பி சௌத்ரி அவர்களை பத்தி நீங்க எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.